Hello everyone, welcome to Cook with Subi. இன்றைக்கி நவராத்திரியோட 4வது நாள் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளை அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், பட் திக்கான அவலாக இருக்கணும். அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த வெல்லம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்பூனால் எடுத்து ஊற்றி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அவலில் ஊற்றும் போது அது ரொம்ப சொதன்னு ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம வடிகட்டி வச்சிருந்த அவலை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே பவுலில் இந்த வெல்லம் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்துட்டு அந்த வெல்லம் நம்ம கரைச்சது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. அப்போ தான் அந்த வெல்லம் வந்துட்டு அவலில் நல்லா ஊறும். அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய், ஒரே ஒரு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு வெள்ளை அவல் ரெசிபி ரெடி. அடுத்தது ஏலக்காய் பால். இது எல்லாருக்குமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், பட் வீட்டில் வந்துட்டு நம்ம சிம்பிளாக படைக்கும் போது சில சமயத்தில் ஏதாவது ரொம்ப சிம்பிளாக வச்சு செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த டைமில் ஒரு ஐடியாக்காக தான் வந்துட்டு நான் இந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்து இந்த பால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது இதில் நான் 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள். பால் வந்து பொங்க வர ஆரம்பிச்சதுனாக்கா இந்த மாதிரி ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்ததும் இதை வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் சூடாகவே. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஏலக்காய் பால் ரெடி. ஸோ இன்றைக்கி நவராத்திரியோட 4வது நாள் ரெசிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை அவல் அண்ட் ஏலக்காய் பால் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.